மெக்சிகோ வேர்ல்டுல ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு தான் கண்ட்ரியோட பேரே கேபிட்டலா இருக்கும். அதுல மெக்சிகோவும் ஒண்ணு. பிரமிட்னாலே நம்மளுக்கு எஜிப்ட் தான் ஞாபகம் வரும். ஆனா அதை விட பெரிய பெரிய பிரமிட்லாம் வந்து மெக்சிகோல தான் இருக்கு. மெக்சிகோட இன்னொரு பேரு சிட்டி ஆஃப் பேலஸ். மெக்சிகோட ஃபுல் நேம் யுனைடெட் மெக்சிகன் ஸ்டேட். யூஎஸ் ஓட ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஸ்டேட் தான் டெக்சாஸ். ஆனா ஒரு காலத்துல மெக்சிகோட ஒரு பார்ட்டா தான் இருந்திருக்கு. வேர்ல்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வென்ஷன் தான் கலர் டிவி. அதை மெக்சிகோல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் சாக்லேட்டே மெக்சிகோல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மெக்சிகோல ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்னால வருஷத்துக்கு 12 சென்டிமீட்டர் மெக்சிகோ மூழ்கிட்டே வருது. மெக்சிகோவோட அபிஷியல் லாங்குவேஜ் ஸ்பானிஷ். வேர்ல்டுலயே யூஎஸ்க்கும் மெக்சிகோக்கும் நடுவுல இருக்க பார்டர் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்டர். டைனோசர்லாம் ஒரு எரிக்கல் விழுந்து தான் அழிஞ்சிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த எரிக்கல் விழுந்ததே மெக்சிகோல தான். இதெல்லாம் தாண்டி மெக்சிகோல ரொம்ப ஃபேமஸ் ஆனதே ஸ்ட்ரீட் ஃபுட் தான். இட்டாலி வேர்ல்டுல உள்ள கல்ச்சரல் ஹெரிடேஜ் கண்ட்ரில இட்டாலியும் ஒண்ணு. ஏன்னா வேர்ல்ட்லயே அதிகமான இடத்த ரூல் பண்ணது ரோமன் எம்பையர் தான். அப்படிப்பட்ட ரோமன் எம்பையருடைய ஹெட் குவார்டர்ஸ் ரோம் சிட்டில தான் இருக்கு. அது இட்டாலியில தான் இருக்கு. அப்புறம் வேர்ல்டுலயே மிகப்பெரிய சயின்டிஸ்டான கலீலியோ கலி இட்டாலியில தான் பிறந்தாரு. உங்களுக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும்னா அதுக்கு நீங்க இட்டாலிக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இட்டாலியில தான் பீஸாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாம பியானோ, தெர்மாமீட்டர், ரேடியோ, நியூஸ் பேப்பர், பேட்டரின்னு பல பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இட்டாலியில. இட்டாலியில டிராவிஸ் ஃபவுண்டைன் ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. அந்த ஃபவுண்டைன்ல ஒரு நாளைக்கு 3000 யூரோஸ் த்ரோ பண்றாங்க. ஏன்னா அதுல காயின்ஸ் தூக்கி போட்டா லக்குன்னு நம்புறாங்க. இட்டாலியில ஆம்பர்டோன் ஒரு கிங் வெறும் 36 நாள் தான் ரூல் பண்ணிருக்காரு. பாக்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கண்ட்ரி. வேர்ல்டுலயே 5th மோஸ்ட் விசிட்டட் கண்ட்ரியா இருக்கு. இட்டாலியில மொத்தம் 1500 லேக்ஸ் இருக்கு. வேர்ல்டுலயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் கண்ட்ரியான வேட்டிகன் சிட்டியும் அப்புறம் தண்ணிலேயே மிதக்கக்கூடிய வேனிஸ் சிட்டியும் இட்டாலியில தான் இருக்கு. வேர்ல்டு ஃபேமஸ் டிராவலரான மார்க்கோ போலோ இட்டாலியில தான் பிறந்திருக்காரு. பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன நாடா இருந்தாலும் பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ்ல வேட்டிகன் சிட்டியும் ஒண்ணு. ஒரு சின்ன சிட்டி அளவுக்கு இருக்க இந்த குட்டி நாட்டை 1 மணி நேரத்துல நடந்தே சுத்தி பாத்திரலாம். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்னா ரோமன்ற சிட்டிக்குள்ளதான் இந்த சின்ன நாடே இருக்கு. இந்த சின்ன நாட்டுல நோ ஏர்போர்ட், நோ பிரிசன், நோ ஆர்மி. இதெல்லாம் இட்டாலி தான் பாத்துக்குது. இந்த சின்ன கண்ட்ரில கிரைம் ரேட் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அது காரணம் ஸ்விஸ் கார்டு தான். இந்த ஸ்விஸ் கார்டோட யூனிஃபார்ம் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். லாட்டின் லாங்குவேஜ் தான் இந்த சின்ன நாட்டோட அபிஷியல் லாங்குவேஜ். அப்புறம் அங்க இருக்க ஏடிஎம் கூட லாட்டின் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். வேர்ல்டுலயே ரொம்ப சின்ன ரயில்வே ட்ராக் வேட்டிகன் சிட்டில தான் இருக்கு. அதாவது 300 மீட்டர்ஸ் தான் இருக்கும். இது பப்ளிக் நாட் அலௌட். வேர்ல்டுலயே ரொம்ப செக்யூர்டான பில்டிங் வேட்டிகன் சிட்டில தான் இருக்கு. அது பேர் வேட்டிகன் கேவ்ஸ். அதாவது கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமா அந்த இடத்துல தான் வைப்பாங்க. ஆக்சுவலா அது ஒரு லைப்ரரி. மிகப்பெரிய சயின்டிஸ்டான கலீலியோட சீக்ரெட்டான புக்ஸ் எல்லாம் இங்கதான் பாதுகாக்கப்படுது. எல்லா நாட்டிலுமே 4-5 ஹெரிடேஜ் சைட் தான் இருக்கும். ஆனா இந்த வேட்டிகன் சிட்டில தான் நாடே ஹெரிடேஜ் சைட்டா இருக்கு. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.